தேர்தலில் வந்து குறுகிய காலம் தான் இருக்கு. அதுக்குள்ளேயும் அதிமுக ஒன்றிணைக்கிறது சாத்தியமா? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய எண்ணமாகவும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய எண்ணங்களில் அதுவாகத்தான் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும், உறுதியாக வெற்றி பெற முடியும் என்ற சூழல் தமிழக மக்களால் இன்றைக்கு தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் மூலை முடுக்கிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. சார், அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி அமைக்கிறது ஒரு பேச்சு பரவலாக அடிபடுது சார். அதை பத்தி என்ன சார்? தேர்தல் இன்னும் ஓராண்டு இருக்கிறது. தேர்தல் சமயத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் பேசி முடிவு செய்யும். மும்மொழி கொள்கையை பத்தி சார் ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் இருமொழிக் கொள்கை தான் வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதையும், நான் முதலமைச்சராக இருந்தபோது கூட சட்டமன்றத்தில் எழுந்த கேள்விகள் அனைத்திற்கும் இருமொழிக் கொள்கை தான் எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறது. 2 கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க, இப்ப 5 கேள்வி கேட்டு சொல்லிட்டேன். அந்த இருமொழிக் கொள்கையிலே சொல்லிட்டான். அதாவது தூய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எந்த கட்சிக்கும் போக மாட்டார்கள் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக்கூடிய வரலாறு. விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு பிரபலமான கட்சியா இருக்கு. விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, மக்களோட ஆதரவும் பிரபலமான ஆதரவும் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சியில இப்ப அவருக்கு மக்கள் மத்தியில் அவர் செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பிரபலங்களும் அவர் கட்சியை நோக்கி போயிட்டு ஒரு அரசியல் கட்சி எந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கணித்து சரியாக தீர்ப்பு வழங்குவார். இதுவரை அருமை நண்பர் விஜய் அவர்கள் எந்த ஒரு தேர்தலிலும் நின்று மக்களுடைய தீர்ப்பை பெறவில்லை. அவர்கள் தீர்ப்பு எப்படி, மக்களுடைய தீர்ப்பு அவரை நோக்கி எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்தவர்கள்தான் கருத்து சொல்லணும். வெள்ளாடு ஓனாயும் ஒன்றாக முடியுமா? பயிரோட சேர்ந்த கலைகளும் விவசாயம் பண்ண முடியுமா? துறையோட சேர்ந்த விவசாயத்தையும் எப்படி? வார்த்தை ஜாலத்துக்கு தான் இது ஒத்து வரும், நடைமுறைக்கு ஒத்து வராது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.